இந்த படம் பார்க்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த படம் பேர் சுமாலா. சீரியஸ் சொல்றேங்க, இந்த படம் செம்ம பயங்கரமான படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் பார்த்துருவோம். ஒரு கிராமத்துல அந்த ஊருக்குள்ள வந்து இவர் வந்து ஒரு பெரிய ஆளு, ஆனா அவருக்கு பிள்ளையே இருக்காது. அவர் மனைவி கிட்ட போய் சொல்லுவாரு, எனக்கு வந்து பிள்ளை வேணும், இல்லனா நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவேன். வைஃப் என்ன பண்ணிடுவாங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க ஒரு தவறான ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது பிளாக் மேஜிக். எப்படியோ ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு எப்படியாவது பிள்ளை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்ப அந்த சூனியக்காரி கிளவி என்ன சொல்லுவான்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, உனக்கு நான் ரெட்ட புள்ளையாவே கொடுக்குறேன். சூனியக்காரி கிளவி சில மந்திரங்கள்லாம் பண்ணி அந்த பிசாசை வர வச்சு இவங்க வயித்துல அந்த ரெட்ட குழந்தைய உள்ள இறக்கிடுவா. இப்ப புருஷன் கிட்ட போயிட்டு வந்து மனைவி சொல்லுவாங்க, இந்த பாருங்க நான் மாசமாயிட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே இப்ப வந்து செக் பண்ணுவாங்க. வயித்துல செக் பண்ணும்போது வயித்துல ரெட்ட குழந்தை இருக்குன்ற மாதிரி வரும். ஆனா பொண்டாட்டி செஞ்ச இந்த பிளாக் மேஜிக் விஷயம்லாம் வந்து புருஷனுக்கு தெரியாது. பொண்டாட்டி கேட்பாரு, பிறக்கிறது என்ன குழந்தையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பொண்டாட்டி சொல்லுவாங்க, பிறக்கிறது வந்து பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப பிறக்கிறது பொம்பளை பிள்ளையா இருந்தா முதல் பிள்ளைக்கு வந்து குமாலா, ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து சுமாலா அப்படின்ற மாதிரி பேர் வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. குழந்தை வைக்கிற நேரமும் வரும். முதல் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாம இருக்கும். தூக்கிட்டு போய் தொட்டில வைப்பாங்க. புருஷன் வந்து பாப்பாரு, குழந்தை வந்து மூச்சு பேச்சு எல்லாம் கிடக்கும். திருப்பி பார்த்தா ரெண்டாவது குழந்தை பிறக்கும். பிறக்கிற குழந்தை ஒரு சாச்சாட்டா பிறக்கும். உருவம் தோற்றம் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கொடூரமா கடுப்பா இருந்த புருஷக்காரன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, டக்குன்னு போயிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைய அங்கேயே அறுத்து கொன்றுவோம். இந்த குழந்தைய கொண்ட கையோட மூச்சு பேச்சு இல்லாம இருந்துச்சு, அந்த குழந்தை ஆரம்பிக்கும். அப்படியே வருஷங்கள் போவோம். கடைசியா பார்த்தா பாக்குறதுக்கு உருவ தோற்றம் நல்லா இருந்த இந்த குழந்தை பாத்தீங்கன்னா வளர இந்த குழந்தையும் ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையா தான் இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது வந்து மீதி கதை, அது நீங்களே பாத்துக்கோங்க. சீரியஸ்லி சொல்றாங்க, இந்த படத்தோட கதை ஒரு அருமையான ஒரு கதை. படம் பாக்குறதுக்கும் பயங்கரமா இருந்துச்சு. இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்ல கிடையாதுங்க. இது வந்து ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி, இந்தோனேஷியா மொழியில மட்டும் தான் இருக்குது. இந்த படம் எங்க பாக்கலாம்னு சொல்லி நான் கீழே எழுதி போடுறேன். அந்த இடத்துல இந்த படத்தை போய் தட்டி பாருங்க. இது ஒரு அருமையான ஒரு படங்க. நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் உங்கள் கிரேசி ஜி.